கார்த்திகா, நான் கண்ணகி நகர். இப்போ நடந்த 3rd யூத் ஏஷியன் கேம்ஸில் நான் வைஸ் கேப்டனாக போயிருந்தேன். நம்ம இந்தியா டீம் கோல்டு வின் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் வந்து எங்களை இங்கே கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினார், ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். இது இன்னும் வேர்ல்டு லெவலில் எங்கள் கண்ணகி நகரை கொண்டு போகணுன்னு சொல்லி ரொம்பவே மோட்டிவேஷனாக பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த சாரை மீட் பண்ணுறேன். அப்புறம் எங்களுடைய கண்ணகி நகரில் வந்து நம்ம டிசி கருணா சாரும் அஸ்வினி கருணா மேமும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு மேட்சோ போயிட்டு வரும்போது நல்லா பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் ஐடியாஸ் என்னவா இருக்குது? எப்படி ப்ராக்டிஸ்லாம் எப்படி போகுது? அடுத்த உங்களுடைய கேம் ஆஃப் லெவல் இப்போ யூத் ஏஷியன் கேம்ஸில் நான் வைஸ் கேப்டனாக போயிருக்கேன். இன்னும் சீனியர் ஏஷியன் கேம்ஸ், வேர்ல்டு கப்லாம் நான் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இந்த பரிசு தொகை கொடுத்தாங்கல்ல, ஏற்கனவே செஸ் வீரர்களுக்கு 5 கோடி கொடுத்தாங்க, உங்களுக்கு 25 லட்சம் தான் கொடுத்துட்டாங்க. அது குறித்து அதிமுக சார்பில் ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க. உங்களுக்கு பரிசு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அரசு உங்களுக்கு போதுமான அளவுக்கு அங்கீகாரம் நினைக்கிறீங்களா? இன்னும் கூடுதலாக கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த கண்ணகி நகர் வந்து பொதுவாகவே மக்கள் அங்கே வந்து நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அடையாளம் மாறிட்டீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா கண்ணகி நகர் மழை காலங்களில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது? மக்கள் எல்லாமே ஒரு எந்த மாதிரியான சூழலில் வந்து இருக்காங்க? கண்ணகி நல்லா இருக்கு சார்.